என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். கதை 1. ஒரு மாலை பொழுது. மழை நின்ற பிறகு காட்டுப்பாதையில் ஒருவர் நடந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு வேதனை குரல். அவர் அந்த சத்தம் வந்த இடத்துக்குச் சென்று பார்த்தார். அங்கே வெள்ளை நிறத்தில் பிரகாசித்த ஒரு குதிரை. அதற்கு பெரிய இறக்கைகள். ஆனால் அது காயமடைந்திருந்தது. அவர் யோசிக்கவில்லை. இறக்கையில் இருந்த அம்பை மெதுவாக எடுத்தார். அந்த குதிரையை தன் குடிசைக்கு கொண்டு சென்று காட்டில் கிடைத்த மூலிகைகளை காயத்தில் கட்டி வைத்து அதை கவனமாக பார்த்து கொண்டார். நாட்கள் கடந்தன. குதிரை மெதுவாக குணமடைந்தது. ஒரு நிலவொளி இரவு அந்த குதிரை பேசத் தொடங்கியது அவனிடம். நான் சாதாரண குதிரை அல்ல, வானுலகில் வாழும் பறக்கும் குதிரை. நீ என் உயிரை காப்பாற்றினாய். உன்னுடைய நன்றியை நான் மறக்க மாட்டேன். அவர் சிரித்தார். நான் செய்தது என் கடமைதான் என்றார். அடுத்த நாள் கிராமத்தில் பெரும் மழை. ஆறு கரை புரண்டு ஓடியது. ஒரு சிறுவனை வெள்ளம் அடித்துச் சென்றது. மக்கள் அலறினர். யாராலும் அருகே செல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து பெரிய வெள்ளை இறக்கைகள் விரிந்தன. அதே பறக்கும் குதிரை அவனை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு வானத்தில் பறந்தது. காற்றை வென்று அந்த சிறுவனை பாதுகாப்பாக காப்பாற்றினர். கிராம மக்கள் அதிசயித்தனர். சில நாட்களுக்கு பிறகு அவனிடம் குதிரை சொன்னது, இப்போது நான் வானுலகிற்கு திரும்ப வேண்டும். ஆனால் உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன். அவன் சிறிது யோசித்தான். எனக்கு செல்வம் வேண்டாம், என் கிராமம் வளமாக இருக்க வேண்டும் என்றான். குதிரை மகிழ்ந்தது. அது வானத்தில் பறந்து மேகங்களை அழைத்தது. அந்த ஆண்டிலிருந்து அந்த கிராமத்தில் மழை சரியாக பெய்தது. வயல்கள் செழித்தன. மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தனர். பறக்கும் குதிரை மறைந்தாலும் அது செய்த நன்றியை மறக்கவில்லை. அவனும் தான் செய்த உதவியை பெருமை கொள்ளவில்லை. நீதி. நன்றி மறக்காதவன் உயர்வான். நல்ல செயல் ஒரு நாள் நன்மையாக திரும்பும். உதவியை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். கதை 2. பழமையான தென்னாட்டு ராஜ்யம் ஒன்று இருந்தது. அங்கு பசுமை சூழ்ந்த நிலங்களும் அழகிய அரண்மனையும் இருந்தது. அந்த நாட்டின் அரசர் வீரவர்மன். வீரமும் அறிவும் கொண்டவர். மக்கள் அவரை நேசித்தனர். ஆனால் அவருக்கு யாருக்கும் தெரியாத ஒரு பலவீனம் இருந்தது. அரண்மனை சுவரில் வாழ்ந்த ஒரு பல்லிதான் அது. அது சத்தம் போட்டால் நல்ல நேரம், அமைதியாக இருந்தால் காத்திருக்க வேண்டும் என்று நினைப்பார். ஒரு நாள் போருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அரசர் சுவரை பார்த்தார். அந்த நேரத்தில் டீக் டீக் பல்லி சத்தம் போட்டது. அரசர் சிரித்தார். இது வெற்றியின் அறிகுறி என்று நினைத்தார். போர் நடந்தது. அவர் வெற்றி பெற்றார். அந்த ஒரு சம்பவம் அவரின் நம்பிக்கையை மேலும் உறுதியாக்கியது. சில மாதங்கள் கழித்து கடும் வறட்சி. நிலங்கள் உலர்ந்தன. மக்கள் தண்ணீர் இல்லாமல் தவித்தனர். அமைச்சர்கள் அவசரமாக கேட்டனர், அரசே, அணையை உடனே திறக்க வேண்டும். அரசர் சுவரை பார்த்தார். அமைதி. பல்லி சத்தமில்லை. இது நல்ல நேரம் இல்லை, காத்திருக்கலாம் என்றார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கடந்தன. மக்களின் துன்பம் அதிகரித்தது. அப்போது ஒரு வயதான சந்நியாசி அரண்மனைக்கு வந்தார். அவர் அமைதியாக சொன்னார், அரசே, பல்லி சத்தம் என்பது இயற்கை, அது விதி அல்ல. அரசர் சற்று கோபமடைந்தார். பல்லி என்னை வெற்றி பெற செய்தது என்றார். சந்நியாசி அமைதியாக, அது அல்ல அரசே, உங்கள் துணிச்சல்தான் உங்களை வெற்றி பெற செய்தது என்றார். அந்த நேரத்தில் இடியுடன் மின்னல் விழுந்தது. அரண்மனை சுவர் அதிர்ந்தது. பல்லி கீழே விழுந்தது. அரசர் அதிர்ச்சி அடைந்தார். இது என்ன சைகை என்று கேட்டார். சந்நியாசி மெதுவாக சொன்னார், இது சைகை அல்ல, இது இயற்கை. அந்த வார்த்தைகள் அரசரின் மனதை உலுக்கியது. அரசர் திடீரென, அணையை திறங்கள் என்றார். அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. நிலங்கள் உயிர் பெற்றன. மக்கள் காப்பாற்றப்பட்டனர். அரசர் மக்களிடம் அறிவித்தார், இனி நான் முடிவுகளை சத்தங்களால் எடுக்க மாட்டேன், அறிவால் எடுப்பேன். அந்த நாளிலிருந்து அந்த நாடு செழித்தது. நீதி. மூடநம்பிக்கை முடிவுகளை தாமதப்படுத்தும். உண்மையை பார்க்காமல் சைகைகளை நம்பினால் பிரச்சனை பெரிதாகும். அதிர்ஷ்டம் செயலில் உள்ளது, சத்தங்களில் இல்லை. துணிச்சலும் செயல்தான் வெற்றியை தரும். சிந்தித்து செயல்படுவதுதான் உண்மையான அறிவு.
இயற்கை சம்பவங்களை விதி என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தவறை உணர்ந்து மாற்றுவதுதான் பெரிய வெற்றி. கதை 3. அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய யானையும் ஒரு வலிமையான காண்டாமிருகமும் வாழ்ந்து வந்தன. இரண்டும் சக்திவாய்ந்தவைகள். ஆனால் அவைகளின் மனதில் ஒரு மறைமுகமான போட்டி இருந்தது. யானை நினைத்தது, என் அளவுக்கு பெரியதும் புத்திசாலியும் யாருமில்லை. காண்டாமிருகம் நினைத்தது, என் கொம்பின் முன் யாரும் நிற்க முடியாது. ஒரு நாள் அந்த அமைதியான காட்டிற்குள் வேட்டைக்காரர்கள் நுழைந்தார்கள். அவர்கள் திட்டம் கொடூரமானது. யானையின் தந்தங்களும் காண்டாமிருகத்தின் கொம்பும் அவர்களுக்கு தேவை. இந்த செய்தி அவைகளுக்கு தெரிந்தது. யானை காண்டாமிருகத்திடம் அமைதியாக சொன்னது, நாம் சேர்ந்து எதிர்த்தால் அவர்களை ஓடவிடலாம். காண்டாமிருகம் சிரித்தது, எனக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை என்றது. அடுத்த நாள் காடு முழுவதும் அமைதி. ஆனால் மரங்களின் பின்னால் ஒரு கண்ணி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. முதலில் யானை அந்த கண்ணியில் சிக்கியது. யானையின் அலறல் அந்த காட்டின் அமைதியை கிழித்தது. அந்த அலறலை கேட்ட காண்டாமிருகம் ஒரு நிமிடம் நின்றது. அவன் எப்போதும் பெருமை பேசுவான், நான் ஏன் உதவ வேண்டும் என்று நினைத்தது. ஆனால் அதன் மனசாட்சி பேசியது, இன்று அவன், நாளை நான். ஒரு நொடி கூட வீணாக்காமல் அது பாய்ந்து சென்றது. தன் கொம்பால் கண்ணியை உடைத்தது. யானை விடுபட்டது. ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை. அடுத்த நாள் காலையில் வேட்டைக்காரர்கள் மீண்டும் வந்தனர். இந்த முறை சிக்கியது காண்டாமிருகம். கயிறுகள் இறுக்கமாக கட்டப்பட்டன. தூரத்தில் இருந்து யானை பார்த்தது. அதன் மனதில் ஒரு சிந்தனை, நேற்று இவன் உதவவில்லை என்றால் நாம் என்ன ஆயிருப்போம். ஒரு கணம் அது அமைதியாக நின்றது. காண்டாமிருகத்தை பழி வாங்கலாமா அல்லது நட்பை காப்பாற்றலாமா? அடுத்த நொடி யானையின் கண்களில் தீர்மானம் தெரிந்தது. பகை வைத்தால் இருவரும் அழிவோம். ஒற்றுமைதான் நம்மை காப்பாற்றும். அது ஓடி வந்தது. தன் வலிமையான தும்பிக்கையால் வேட்டைக்காரர்களை தூக்கி வீசியது. கயிறுகள் அறுந்தன. காண்டாமிருகம் விடுபட்டது. வேட்டைக்காரர்கள் பயந்து ஓடிவிட்டனர். அமைதியான காடு மீண்டும் திரும்பியது. யானையும் காண்டாமிருகமும் ஒன்றை ஒன்று பார்த்து நாணத்துடன் சிரித்தன. அந்த நாளிலிருந்து போட்டி இல்லை, பகை இல்லை, உண்மையான நட்பு மட்டுமே. அவைகள் உணர்ந்த உண்மை, நாம் வலிமையானவர்கள் என்பதாலல்ல, நாம் ஒன்றுபட்டோம் என்பதால்தான் உயிர் பிழைத்தோம். நீதி பெருமை உடைக்கும், ஒற்றுமை காக்கும், பகை பழிவாங்கும், நட்பு உயிர் காப்பாற்றும். பகை வைத்தால் அழிவு, நட்பு வைத்தால் வாழ்வு. இன்று அவன், நாளை நாம். உதவி செய்யும் மனம் இருக்க வேண்டும். சேர்ந்து செயல்பட்டால் பெரிய ஆபத்தையும் வெல்லலாம். பழிவாங்குதல் பலம் அல்ல, மன்னிப்பே உண்மையான வலிமை. துணை நிற்கும் நண்பனே உண்மையான நண்பன். தன்னம்பிக்கை நல்லது, அகம்பாவம் ஆபத்து. ஆபத்தில் தெரியும் உண்மையான உறவு. ஒற்றுமை காக்கும். கதை 4. ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழ்மையான ஆனால் நேர்மையான ஒரு மரவெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி அதை விற்று தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் வழக்கம்போல் ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பெரிய மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். திடீரென்று அவன் கையில் இருந்த இரும்பு கோடாரி தவறி ஆற்றில் விழுந்தது. ஆறு மிகவும் ஆழமாக இருந்ததால் அவனால் அதை எடுக்க முடியவில்லை. அவன் கவலையுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தான். இதுதான் என் வாழ்வாதாரம், இதை இழந்தால் என் குடும்பம் எப்படி வாழும் என்று வருந்தினான். அந்த நேரத்தில் ஆற்றிலிருந்து ஒரு தேவதை தோன்றியது. ஏன் அழுகிறாய் என்று கேட்டது. மரவெட்டி நடந்த உண்மையை சொன்னான். பிறகு தேவதை முதலில் ஒரு தங்க கோடாரியை காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்டது. அவன் உடனே, இல்லை அம்மா, அது என்னுடையது அல்ல என்றான். பிறகு தேவதை ஒரு வெள்ளி கோடாரியை கொடுத்தது. அதையும் அவன் இது என்னுடையது அல்ல என்று மறுத்தான். இறுதியாக தேவதை அவன் இரும்பு கோடாரியை காட்டியது. அதை பார்த்தவுடன் அவன் மகிழ்ச்சியுடன், ஆம், இதுதான் என்னுடையது என்றான். அவனுடைய நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ந்தது. உன்னுடைய உண்மைத்தன்மைக்காக இந்த 3 கோடாரிகளையும் உனக்கு பரிசாக அளிக்கிறேன் என்று கூறி தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய 3ஐயும் கொடுத்தது.
மரவெட்டி நன்றியுடன் அவற்றை வாங்கிக் கொண்டு வீட்டிற்குச் சென்றான். இப்படி நடந்த அனைத்தையும் பேராசை பிடித்த ஒருவன் தூரத்திலிருந்து பார்த்தான். அடுத்த நாளே அவன் ஆற்றுக்குச் சென்று தனது கோடாரியை திட்டமிட்டு ஆற்றில் தூக்கி எறிந்தான். ஐயோ, என் கோடாரி என்று அழுது நாடகம் ஆடினான். தேவதை மீண்டும் தோன்றியது. அந்த பேராசைக்காரனிடம் முதலில் தங்க கோடாரியை காட்டி, இது உன்னுடையதா என்று கேட்டது. ஆம், இதுதான் என்னுடையது என்று பொய்யை சொன்னான் அவன். தேவதை கோபமடைந்தது. நேர்மை இல்லாதவருக்கு பரிசில்லை என்று கூறி தங்க கோடாரியையும் அவன் சொந்த இரும்பு கோடாரியையும் எடுத்துக்கொண்டு மறைந்தது. பேராசைக்காரன் மனவருத்தத்துடன் ஆற்றில் அமர்ந்து வருந்தினான். நேர்மை எப்போதும் உயர்வு தரும், பேராசை நஷ்டத்தை தரும். பொய் சொல்வதால் கிடைக்கும் லாபம் நீண்ட நாள் நிலைக்காது. உழைப்பே உண்மையான செல்வம். தவறு செய்தாலும் திருந்தினால் வெற்றி உறுதி. நல்ல குணம்தான் மனிதனின் பெரிய சொத்து. நம்பிக்கையும் உண்மையும் வாழ்க்கையை காப்பாற்றும். அவசர ஆசை வாழ்க்கையை அழிக்கும். கதை 5. ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பண்ணையில் பல விலங்குகள் இருந்தன. அவற்றில் மிகவும் முக்கியமானவை ஒரு புத்திசாலி நாய் மற்றும் ஒரு குண்டான பன்றி. நாய் மிகவும் விசுவாசமானது. இரவு முழுவதும் விழித்திருந்து பண்ணையை காக்கும். யாராவது அந்நியர் வந்தால் உடனே குரைத்து எச்சரிக்கும். பன்றி அமைதியானது. அது தினமும் உணவு உண்டு ஓய்வெடுக்கும். விவசாயி அதை மிகவும் அன்புடன் பார்த்து கொண்டார். ஏனெனில் பன்றி நல்ல உடல் எடையுடன் இருந்தது. ஒரு நாள் பன்றிக்கு மனதில் ஒரு சந்தேகம் தோன்றியது. நான் இவ்வளவு சாப்பிட்டு பருமனாக இருக்கிறேன். ஆனால் நாய்தான் எப்போதும் விவசாயியிடம் பாராட்டு பெறுகிறது. ஏன் என்று அது யோசித்தது. அன்றை இரவு திருடர்கள் பண்ணைக்குள் நுழைந்தனர். நாய் வழக்கம்போல் குரைக்க தயாரானது. அப்போது பன்றி நாய் மேலே உள்ள பொறாமையால் மெதுவாக சொன்னது, இன்று குரைக்காதே, எதுவும் ஆகாது. நாம் அமைதியாக இருந்தால் யாருக்கும் தெரியாது. நீ ஓய்வெடு. நாய் முதலில் தயங்கியது. என் கடமை காப்பதுதான் என்றது. ஆனால் பன்றியின் வார்த்தைகளால் சிறிது குழப்பமடைந்தது. ஒரு நாள் குரைக்காமல் இருந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தது. அந்த இரவு நாய் குரைக்கவில்லை. திருடர்கள் உள்ளே வந்து சில பொருட்களை திருடிச் சென்றனர். காலையில் விவசாயி பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். நேற்று இரவு நாய் ஏன் குரைக்கவில்லை என்று கோபப்பட்டார். நாயை அழைத்து கண்டித்தார். நீதான் என் நம்பிக்கை, ஆனால் நீ உன் கடமையை செய்யவில்லை என்றார். நாய் தலை குனிந்தது. உண்மையை சொல்ல நினைத்தது. ஆனால் பன்றியை குற்றம் சொல்ல மனம் வரவில்லை. அது அமைதியாக இருந்தது. சில நாட்கள் கழித்து பன்றியை விற்க விவசாயி முடிவு செய்தார். பன்றியை கட்டி இழுத்துச் சென்றார். பன்றிக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது. நாய் மட்டும்தான் உண்மையான விசுவாசி. தான் பொறாமையால் தவறு செய்தது பன்றிக்கு புரிந்தது. பன்றியை இழுத்து செல்லும்போது அது நாயை நோக்கி, நான் உன்னை தவறாக வழிநடத்தினேன், என்னை மன்னித்துவிடு என்றது. நாய் மெதுவாகச் சொன்னது, நம்பிக்கை உடைந்தால் அதை திரும்பப் பெறுவது கடினம். பன்றியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அது புரிந்து கொண்ட பாடம். பொறாமை நண்பரையும் நம்பிக்கையையும் அழித்துவிடும். நீதிகள். நம்பிக்கை என்பது மிக பெரிய செல்வம். அது உடைந்தால் மீண்டும் பெறுவது கடினம். பொறாமை நல்ல உறவுகளை அழிக்கும். கடமை உணர்வு மிக முக்கியம். ஒருநாள் அலட்சியம் பெரிய இழப்பை தரலாம். தீயவரிடம் ஆலோசனை கேட்பது தவறான முடிவை தரும். உண்மையான நண்பன் துரோகம் செய்ய மாட்டான்.